ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான தக்காளி தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய், தக்காளி, மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற சூடுலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு இந்த தாளிப்பு அப்படியே சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான தக்காளி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.